அது மாதிரி கஸ்டமர் கொடுக்கக்கூடிய செடிகளை எப்படி பராமரிக்கணும், எப்படி உரம் வைக்கணும், எப்படி பூச்சி விரட்டிகள் பயன்படுத்தணுங்கிற நிறைய வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். அதே இதில் நட்டிருக்க செடிகள் எல்லாமே அடர் நடவு முறையில் தான் நட்டிருக்கோம். பாருங்கள், எல்லாமே வரிசைப்படி நடவு பண்ணியிருக்கோம். எல்லாமே நல்லா காய்ப்பு திறனோட நல்ல ஒரு தோற்றத்துலேயும் இருக்குது. நம்ம அதுக்காக என்ன பண்ணோன்னா, மரங்களை நட்டு ஒரு 3 அடிக்கு மேலே ஒரு கட்டிங் கொடுத்தோம். அதுலேருந்து 3 பிரான்ச்சஸ் வந்திருக்கு. அதுலேருந்து ஒரு பிரான்ச்சாக வர வச்சு இந்த மரத்தை எவ்வளோ அழகாக ஷேப் பண்ணியிருக்கு பாருங்க. இந்த ஆயினி பழத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ரோட்டு ஓரத்தில் சேல் பண்ணுறாங்க. அப்போ நிறைய பேர் வாங்கி விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால தான் அது விலை டிமாண்ட் ஆயிடுச்சு, 400 ரூபா ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்குறது தாய்லாந்து ரெட் மேங்கோ. பாருங்கள், நம்ம நர்சரியிலே தாய்லாந்து ரெட் மேங்கோங்கிற செடி வந்து ஒரு 6 அடி ஹைட்லலாம் சேல் பண்ணுறோம். அந்த வெரைட்டி தான் இது. ஃபுல்லாக எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள், கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. எவ்வளோ ஒரு அட்ராக்டிவ் கலர்னு பாருங்கள். வணக்கம். சென்னை கூடுவாஞ்சியில் இருக்கக்கூடிய கிரீன்லேண்ட் நர்சரியில் நிறைய வகைப்பட்ட பழச்செடிகளை சேல் பண்ணுறோம். இதில் சில செடிகள் நம்ம உள்நாட்டு ரகங்களையும் சேல் பண்ணுறோம், வெளிநாட்டு ரகங்களையும் சேல் பண்ணுறோம். அது மாதிரி கஸ்டமர் கொடுக்கக்கூடிய செடிகளை எப்படி பராமரிக்கணும், எப்படி உரம் வைக்கணும், எப்படி பூச்சி விரட்டிகள் பயன்படுத்தணுங்கிற நிறைய வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வீடியோ தான் இது. இப்போ இது மார்ச் மாதத்தில் நம்ம ஏற்கனவே இந்த செடிகள் பார்த்திங்கன்னா, இது இமாம் பசந்து ஒரு அடர் நடவு முறையில் நடவு பண்ணியிருந்தோம், 10 அடி இடைவெளியில். இப்போ நிறைய பேர் இதுதான் விரும்புகிறாங்க. ஏன்னா இடம் வசதி இல்லை. அப்படிங்கும்போது எவ்வளோ நெருக்கமாக நட முடியுங்கிறத கேட்குறாங்க. நம்ம 10 அடி 15 அடி அப்படி சொல்கிறோம், அவங்களுடைய இடத்தை பொறுத்து சொல்கிறோம். இந்த 10 அடி இடைவெளியில் நட்ட மரத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஏற்கனவே நம்ம ஆடி மாதத்தில் எல்லா செடிகளுமே கவாத்து பண்ணி விட்டோம். அதாவது அது கவாத்து பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, மரம் ஃபுல்லாகவே அடர்ந்து போய் ரொம்ப பெரிய சோலை மாதிரி இருந்தது. இப்போது நம்ம அதுக்காக என்ன பண்ணோன்னா, கவாத்து பண்ணி நம்ம சூரிய வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி ஃபுல்லாகவே வெட்டி விட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிஞ்சுகள் வந்திருக்குன்னு பாருங்கள். பூக்களும் பிஞ்சுகளுமாக இருக்குது. எல்லாமே சின்ன சின்ன பிஞ்சுகள் தான். நிறைய கொத்து கொத்தாக நீங்கள் காய்ச்சிருக்க பார்க்கலாம். இது எதுக்காக பதிவு பண்ணுறோன்னா, இப்போ நம்ம கஸ்டமர் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரணும். அதாவது அடர் நடவில் நெருக்கி நட்டால் நம்ம எப்படி காய்க்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்களும் எப்படி கவாத்து பண்ணி வளர்க்கணுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் இது கவாத்து பண்ணாமல் இருந்தால் சுத்தமாக எதுவுமே காய்க்காது. ஏன்னா மாமரத்துக்கு எப்பவுமே சொல்லுவேன், நல்ல வெளிச்சம் வேணும். நல்ல வெளிச்சம் இருந்தால் தான், சூரிய வெளிச்சம் இருந்தால் தான் அது வந்து காய்க்கும். அதனால தான் நிறைய பேர் இப்போ சென்னையில் இருக்கவங்க கூட நிறைய பேர் வந்து மாஞ்செடியை வாங்கிட்டு வைப்பாங்க. அப்புறம் காய்க்கல 5 வருஷம் ஆச்சு 7 வருஷம் ஆச்சும்பாங்க. அது வெயில் படலாம் காய்க்காது. அவங்க வீடு என்ன லெவலில் இருக்கோ அந்த லெவலுக்கு மேலே வரும்போது தான் 20 அடி 25 அடி வந்ததுக்கப்புறம் தான் காய்க்க ஆரம்பிக்கும். அது நமக்கு தேவையில்லை. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலாம்னா, மாடியில் செடிகளை வச்சு வளர்க்கலாம். அந்த மாதிரி தரையில் வைக்கிற இடம் வசதி இல்லாதவங்க, அதாவது வெயில் கிடைக்காத சூழ்நிலையில் நம்ம மாடியில் வச்சு வளர்க்குறத தவிர வேறு வழி இல்லை. அதுக்கு பெரிய ட்ரம்மை முறைப்படி எப்படி வளர்க்கணுங்கிறதெல்லாம் நம்ம நிறைய வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி வீடியோ பார்த்து நீங்கள் அது மாதிரி வளருங்க. எல்லா பழச்செடிகளுமே நம்ம மாடியில் வளர்க்கலாம். இதில் நட்டிருக்க செடிகள் எல்லாமே அடர் நடவு முறையில் தான் நட்டிருக்கோம். பாருங்கள், எல்லாமே வரிசைப்படி நடவு பண்ணியிருக்கோம். எல்லாமே நல்லா காய்ப்பு திறனோட நல்ல ஒரு தோற்றத்துலேயும் இருக்குது. நம்ம அதுக்காக என்ன பண்ணோன்னா, மரங்களை நட்டு ஒரு 3 அடிக்கு மேலே ஒரு கட்டிங் கொடுத்தோம். அதுலேருந்து 3 பிரான்ச்சஸ் வந்திருக்கு. அதுலேருந்து ஒரு பிரான்ச்சாக வர வச்சு இந்த மரத்தை எவ்வளோ அழகாக ஷேப் பண்ணியிருக்கு பாருங்கள். இது வடிவமைக்கிறம்பாங்க. இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி வளர்த்தோன்னா உங்களுக்கு நல்லபடியாகவே காய்க்கும். அடுத்து நம்ம பார்க்குறது ஆயினி பலா செடி. இந்த ஆயினி பழத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியறதில்லை. இது நாகர்கோவில் பகுதி, அப்புறம் கேரளாவில் வந்து இந்த செடிகளோட பழங்கள் எல்லாமே கிடைக்குது. இது இதனுடைய குணம் என்னென்னா, ஒரு 50 அடி பெரிய பனைமரம் மாதிரி பெருசாக வளரும். ஆயினி பலாங்கிறது ஒரு டிம்பருக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மரம். இதனுடைய தன்மை என்னென்னா, நுனியில் தான் காய்க்கும். நம்ம பலாலாம் பார்த்திங்கன்னா தண்டு பகுதியில் காய்க்கும் இல்லையா? பலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம தண்டில் காய்க்கும். இது வந்து நுனியில் தான் காய்க்கும். பாருங்கள், இது வந்து பெண்பூ. இந்த இருக்குல்ல, இதெல்லாம் பெண்பூ. இது வந்து ஆண்பூ. இந்த இருக்கு பாருங்கள், நீளமாக. இதெல்லாம் ஆண்பூ. இந்த செடி வச்சு நமக்கு 3 வருஷம் ஆகுது. இந்த செடியை நடவு பண்ணி 3 வருஷம் ஆகுது. நான் நாகர்கோவில் பகுதியில் நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது, இந்த ஒட்டு செடிகள்லாம் வைக்கிறது வேஸ்ட்டுன்னு கூட என்கிட்ட சொல்லியிருக்காங்க நிறைய பேர். ஏன்னா அது வந்து காய்க்காது அப்படிங்கிற இதில் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மரத்தில் நுனியில் காய்க்கிறதுனால உள்ள பிரச்சனை என்னென்னா, பறிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் மேலே ஏறி பறிக்கிற அளவுக்கு இன்றைக்கி மாங்காய் பறிக்கிறதுக்கு ஆள் இல்லை, தேங்காய் பறிக்கிறதுக்கு ஆள் இல்லை, புளியம்பழம் பறிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதேமாரி இதுலேயும் பறிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் மரத்திலே பழுத்து கீழே கொட்டும். ஆனால் இது கிலோ 400 ரூபா வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டு கமர்ஷியலாக சேல் ஆகுது. இருந்த போதிலும் அதை வந்து பறிக்கிறதுக்கு ஆள் இல்லைனால வேஸ்ட்டாக போகுது. நிறைய பேருக்கு இந்த பழங்களை பற்றி தெரியலை. இது நல்ல ஒரு சத்தான பழம் தான். என்னுடைய பருப்பில் கூட நிறைய, அந்த விதையில் கூட நிறைய மருத்துவ குணம் இருக்கிறனால அதை வறுத்து சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம செடியில் நான் இது ஒரு சவாலாகவே நினச்சி இந்த செடியை வளர்த்தேன். ஏன்னு கேட்டால், நம்ம ஒரு செடியை நர்சரியில் சேல் பண்ணுறோன்னா அது நம்ம ஊரில் காய்க்குமா நீ பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஒரு எண்ணம். அதனால் இதை ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடவு பண்ணது. பாருங்கள், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. லாஸ்ட் இயர் 3 பிஞ்சு தான் வந்தது. இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 200-300 பிஞ்சு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நான் நடவு பண்ணி ஒரு 3 அடியில் மற்ற மாமரம் மாதிரியே ஒரு கட்டிங் கொடுத்து அதுக்கப்புறம் பிரான்ச்சஸ் வர்ற மாதிரி ஒரு குடை மாதிரி அமைப்பு கொண்டு வந்திருக்கேன்.
இதுக்கு வந்து நீங்கள் பறிக்கிறதுலாம் யார் வேணாலும் பறிக்கலாம். ஒரு சின்ன குழந்தை கூட பறிக்கும் பாருங்கள். கையில் தரையிலேருந்து 2 அடியிலே காய்ச்சிருக்கு. இந்த ஒட்டு செடியை நடும்போது இது ஒரு நன்மை நமக்கு. ஏன்னா இதை வந்து நிறைய பேர் வளர்க்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த பழங்களை பறித்து சாப்பிட முடியாதுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வளர்க்காமல் இருந்தாங்க. இந்த மாதிரி இந்த ஒட்டு செடிகள் இப்போ வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருமே வளர்க்க ஆரம்பிப்பாங்க. பாருங்கள், இந்த பக்கமும் ஃபுல்லாகவே காய்கள் இருக்குது, பிஞ்சுகள் இருக்குது. இப்போ இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் காய்க்காதுன்னு சொன்ன ஒரு மரம் தான் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அது எப்படி இங்கே காய்க்க ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எங்களுடைய பராமரிப்பு தான். இந்த மண் கூட ஒரு வேஸ்ட்டான மண் தான், ஒரு கலர் மண். அந்த மண்ணை வந்து நாங்கள் எரு போட்டு 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 மண்ணை பண்படுத்தி கிட்டத்தட்ட 30 வருஷமாக பண்படுத்தி இப்போ இந்த நிலைமை கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு இருக்குன்னு. இந்த ஆயினி பழத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ரோட்டு ஓரத்தில் சேல் பண்ணுறாங்க. அப்போ நிறைய பேர் வாங்கி விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால தான் அது விலை டிமாண்ட் ஆயிடுச்சு, 400 ரூபா ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஆயினி பழங்களை வளர்த்து சாப்பிடணுன்னாக்க ஒட்டுச்செடிகளை வளங்க. ஒட்டுச்செடிகள் எங்கள் நர்சரியை பொறுத்த வரைக்கும் சின்ன செடிகளாகவும் பெரிய செடிகளாகவும் சேல்ஸ் பண்ணுறோம். உங்கள் தேவை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது பனானா மேங்கோ. இந்த பனானா மேங்கோ நம்ம நிறைய வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயரும் நம்ம தோட்டத்தில் நிறைய காய்ச்சுது, அதுவும் கூட வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் லாஸ்ட் இயர் காய்ச்சதை விட இந்த வருஷம் இந்த மரத்தில் நிறைய காய்ச்சிருக்கு. என்ன காரணம்னா, இது வந்து ஒரு 3 வருஷம் வயசாகிடுச்சு மட்டும் இல்லை, நம்ம கீழே வந்து உரங்கள் வந்து நிறைய கரிம உரங்கள் பயன்படுத்தியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி தேங்கக்கூடிய ஒரு கலர் பூமி. நம்ம இதை வந்து காவா எடுத்து அதில் வந்து உள்ள செத்தைகள்லாம் போட்டு கரிம பொருட்கள் நிறைய போட்டு நம்ம கரிமத்தன்மையை ஏற்படுத்தியிருக்கோம். அதாவது அங்கத்தன்மை இதில் ஏற்றிருக்கோம். அதனால் வந்து இந்த இதில் வச்ச மரங்கள் எல்லாமே சூப்பராக வருது. அதனால தான் நிறைய பிஞ்சுகளும் வந்திருக்கு இந்த செடியில். இதில் கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட பிஞ்சுகள் வந்தது. பாருங்கள், கீழே பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு கொட்டியிருக்குன்னு. இன்னும் இதில் ஒரு சில பிஞ்சுகள் கொட்டும். இப்போ மாமரத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது இயற்கையாகவே அதாவது அதிகப்படியான பிஞ்சுகள் வந்து கொட்டிடும். அதுக்காக நம்ம பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. பயங்கிறத விட கவலைப்பட தேவையில்லை. அது கொட்டினா கொட்டட்டும், பரவாயில்ல. ஏன்னா அது கொட்டினாக்க இந்த செடி காய்கள்லாம் உங்களுக்கு பெரிய சைஸாக வரும். அது ஒரு தரமான பழமாக வரும். அப்புறம் நமக்கு அது சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாகவும் இருக்கும். அதுமாரி இந்த ஒரு மரம் மட்டும் இல்லை, இந்த மரத்தையும் பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குன்னு. நாங்கள் சொல்லுவோம் பொதுவாக க்ரீன் நர்சரி யூடியூப் சேனலில் அது அப்படி காய்க்கும் இப்படி காய்க்குன்னு சொல்லுவோம். ஆனால் இது காய்க்க வச்சு காமிச்சிருக்கோம் பாருங்கள். உங்கள் இடத்துல சில செடிகள் காய்க்காமல் இருக்குன்னா அது காரணம் முக்கியமாக இருக்கிறது காரணம் வெயில் படாமல் இருக்கும், இல்லை சத்துக்கள் சரியாக இருக்காது. அந்த மாதிரி இருந்தால் தான் காய்க்காமல் இருக்கும். இல்லைனா முறையாக நம்ம செய்கிற கடமையை கரெக்டாக செய்தோம்னா அது கரெக்டாக அதனுடைய கடமையை செய்யும். அதுக்கு உதாரணம் தான் இந்த செடி. பாருங்கள் எவ்வளோ பிஞ்சுகள் இருக்குன்னு. அடுத்து நம்ம பார்க்குறது மியாசாகி. ஜப்பானில் 2.25 லட்ச ரூபாய் சேல் ஆனதாக சொல்லுவாங்க. நம்ம ஊரில் அவ்வளோ விலை விற்கலனாலும் ஒரு ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போது சிலர் தான் இதை பயிர் பண்ணி அறுவடைக்கு வர தயாராக இருக்குது. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 செடிகள் நட்டோம். இந்த 10 செடிகளை ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நட்டோம். எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்களேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது நிறைய பேர் கேட்பாங்க, இது நம்ம ஊரில் காய்க்குமா, நம்ம ஊரில் காய்க்குமாங்கிற கேள்வி முக்கியமாக கேட்பாங்க. அது நம்ம மாடியிலே வளர்த்து அதை காய்க்க வச்சு காமிச்சோம். அதுக்கப்புறம் இப்போ தோட்டத்திலையும் வளர்த்து காமிச்சிருக்கும் பாருங்கள். ஆனால் நிறைய பேர் இதை இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் மனசில் நினைப்பீங்க, என்ன இவருக்கு இவ்வளோ காய்ச்சிருக்கு, நம்ம தோட்டத்தில் இவ்வளோ காய்க்கலன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு காரணம் வெயில் இல்லாதது. பாருங்கள், பயங்கர வெயில். எங்கள் தோட்டம் வந்து நல்ல வெயில் உள்ள இடம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்பப்போ உரம் போடுறோம். பாருங்கள், எங்கள் நர்சரியில் எலும்பு தூள் கலந்த ஒரு உரம் ஆர்கானிக் உரமாக சேல் பண்ணுறோம். அந்த உரங்களை அதிகமாக மாதம் ஒரு வாட்டி பயன்படுத்துகிறோம். எல்லா செடிகளுக்குமே பயன்படுத்துகிறோம். அதனால தான் இவ்வளோ பிஞ்சுகள் வந்திருக்கு நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கொத்தில் எவ்வளோ பிஞ்சு இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி உரங்களை நம்ம தமிழ்நாடு முழுவதும் பார்சல்லையும் அனுப்புகிறோம். இது ஒரு இயற்கையான உரம் தான். அதில் என்ன கலந்துருக்குன்னா போன் மேல், அதுக்கப்புறம் வந்து ஹியூமிக், அப்புறம் ராக் பாஸ்பேட், இந்த மாதிரி உரங்கள் கலந்துருக்கும். நீங்கள் இது எங்கிட்ட வாங்கி பயன்படுத்த முடியாதவங்க நீங்கள் தனித்தனியாக வாங்கி கூட இதை பயன்படுத்தலாம். அந்த மாதிரி பயன்படுத்திங்கன்னா இதே மாதிரி காய்க்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக காய்ச்சிருக்குன்னு. நான் எல்லா மரத்தையுமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு மரம் இல்லை, ஒரு மரம் காய்ச்சா அது நீங்கள் ஏதோ நினைக்கலாம். ஆனால் எல்லா மரமுமே நல்லா காய்ச்சிருக்கு. இந்த மியாசாகியை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான ருசி தான். நம்ம லாஸ்ட் இயரே நம்ம அறுவடை பண்ணி இதை சாப்பிட்டு பார்த்தோம். அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம், அந்த கஸ்டமரே சாப்பிட்டு பார்த்தவங்களே ருசி வித்தியாசமாக ஒரு அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு. அதாவது மாம்பழம்னா சாப்பிட்டா தான் இருக்கும், இருந்தாலும் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மியாசாகியை பொறுத்த வரைக்கும். பாருங்கள், இந்த இடத்துல நல்ல கலர் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த வெயில் கொஞ்சம் கம்மியாக படுற இடத்துல இப்போ தான் வர ஆரம்பிக்குது. அதுமாதிரி பிஞ்சும் இருக்குது, காயும் இருக்குது. இந்த மாதிரி பிஞ்சுகள் கூட நிறையா இருக்கிறத பார்க்கலாம். இந்த மரத்தில் பாருங்கள், இது எல்லாமே பிஞ்சியாக இருக்குது, கொத்து கொத்தாக. நம்ம சாதாரணமாக இதை வந்து பெரிய சயின்டிஃபிக்காலாம் இதை வளர்க்கலை. நம்ம மாமரம் எப்படி வளர்ப்போமோ அதேமாதிரி தான் இயற்கையாக வளர்த்துருக்கோம். இயற்கையாக வளர்க்கும் போதே இவ்வளோ காய்கள் வருதுங்கும்போது கமர்ஷியலாக விவசாயிகளும் பண்ணலாம். அதுக்கு தான் நான் சொல்ல வர்றது என்னென்னா, கமர்ஷியலாகவும் பண்ணலாம். ஜப்பான் மியாசாகி லெஃப்ட் சைடில் இருக்குது, இந்த ரைட் சைடில் இருக்குது தமிழ்நாட்டின் மியாசாகின்னு சொல்லுவாங்க. கோட்டூர் கோணம் செங்கவருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த நாகர்கோவில் பகுதியில் கிலோ 200 ரூபாய் விற்பாங்க. நம்ம சென்னை பொறுத்த வரைக்கும் இமாம்பசன் தான் 200 ரூபாய் விற்பாங்க. இந்த செங்கவருக்கு நம்ம நாட்டு வெரைட்டி. இது
இப்போது நீங்கள் நிறைய பேர் வந்து ஜப்பான் மாங்காயை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு நிறைய பேர் கமெண்டில் கூட சொல்கிறாங்க, சிலர் மனசில் நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறவங்க இந்த செங்கவருக்கனை வளர்க்கலாம். இது வந்து ஒரு நாட்டு ரகம், லேசான ஒரு நார்த்தன்மை இருக்கும், ஆனால் கொத்து கொத்தாக காய்க்கும். ஜப்பான் மியாசாக்கி என்ன கலரில் வருதோ பழங்கள் அதேமாதிரி ரெட்டாக வரும். லாஸ்ட் இயர் நம்ம செங்கவருக்கு நம்ம நர்சரியில் காய்ச்சிருந்தது, அதனுடைய பழத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சிவப்பாக இருக்கும். இந்த சிவப்பாக இருக்கிற பழங்கள்லாம் கரோட்டின் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கரோட்டின் சத்து வந்து உடம்புக்கு நல்லது. இப்போ கேரட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாக்டர் வந்து கண் பார்வைனாக்கா உங்களுக்கு கேரட் சாப்பிடுங்கம்பாங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கரோட்டினுக்காக தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த செங்கவருக்கன் மாம்பழமும் பார்த்திங்கன்னா நல்லா சிவப்பாக இருக்கிறதுனால நல்ல கரோட்டின் சத்து அதிகமாக இருக்கும். இது நம்ம கஸ்டமர் டாக்டர் ஒருத்தர் அவங்க வீட்டில் வச்சுருந்தாங்க மாடியில். அவங்க கூட அதை பதிவு பண்ணாங்க. அதாவது சிவப்பாக இருக்க பழங்களில் வந்து கரோட்டின் சத்து அதிகமாக இருக்குங்கிறது. அடுத்து நம்ம பார்க்குறது தாய்லாந்து ரெட் மேங்கோ. பாருங்கள், நம்ம நர்சரியில் தாய்லாந்து ரெட் மேங்கோங்கிற செடி வந்து ஒரு 6 அடி ஹைட்லலாம் சேல் பண்ணுறோம். அந்த வெரைட்டி தான் இது. ஃபுல்லாக எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள், கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. எவ்வளோ ஒரு அட்ராக்டிவ் கலர்னு பாருங்கள். கிட்டத்தட்ட மியாசாக்கி கலரை ஒட்டியிருந்தாலும் ஷேப்பில் மாறுபடுது. பழம் சைஸும் அதிகமாக வருது. மியாசாக்கி பார்த்தீங்கன்னா 300 கிராம் 350 கிராம் தான் வெயிட் வரும். இது கொஞ்சம் பெரிய பழமாக வர்ற மாதிரி தெரியுது நமக்கு. ஏன்னா பிஞ்சு தான் இது. பிஞ்சியே இவ்வளோ கலர் இருக்குது, இவ்வளோ சைஸும் இருக்குது. இந்த தாய்லாந்து ரகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பழங்கள் வந்து ரொம்ப ருசியான பழங்களாக தான் இருக்கும். நம்ம நிறைய பழங்களை இதை அறுவடை பண்ணி சாப்பிட்ருக்கோம், வாங்கியும் சாப்பிட்டு பார்த்துருக்கோம். ரொம்ப அருமையான வெரைட்டிகளாக இருக்கும் இந்த தாய்லாந்து வெரைட்டி. கலர் பாருங்கள், ரொம்ப அருமையான கலர், கொத்து கொத்தாக காய்க்கிற தன்மையோடைய இதாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஜெயண்ட் ஐவரி. ஜெயண்ட் ஐவரிங்கிறது நம்ம லாஸ்ட் இயர் நம்ம இந்த இதே மரத்தில் காய்ச்சிருந்தது. ஒரு யானையினோட தந்தை மாதிரி 13 காய் ஒரு கொத்தில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 13 காய் இல்லை, இப்போ 100க்கு மேலே பிஞ்சுகள் இருக்குது. எல்லாமே கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கிறது பார்க்கலாம். நீங்கள் அதே மரம் தான், லாஸ்ட் இயர் எந்த மரத்தை நம்ம இப்போ வீடியோவில் காமிச்சோமோ அதே மரத்தில் எவ்வளோ பிஞ்சுகள் வந்துருப்பாருங்க. நிறைய பிஞ்சுகள் கீழேயும் கொட்டியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். செடியிலையும் இவ்வளோ பிஞ்சுகள் இருக்குங்கிறத பார்க்கலாம். இதனுடைய பழங்கள் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். இதை 3 டேஸ்ட் மேங்கோன்னு கூட சொல்கிறாங்க. அதாவது எல்லா மாங்காயும் வந்து காயாக இருக்கும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும், பழமாக இருக்கும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஆனால் வீடியோவில் சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காய்க்கு மட்டும் அதுமாதிரி ஒரு தனியாக சொல்கிறாங்க. அப்போ ஏதாவது வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம காயை கட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் அது எப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தலாம். அடுத்து நம்ம பார்க்குறது நாம்டோக் மாய். இது ஒரு தாய்லாந்து வெரைட்டி. தாய்லாந்து வெரைட்டின்னா கூட நம்ம ஊரில் நிறைய காய்க்குங்கிறதுக்கு பாருங்கள் உதாரணம் தான். இதில் ஒரு 50 செடி காய்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். கொத்து கொத்தாக இருக்குது. அதாவது அளவுக்கு அதிகமாக காய்க்கும் போது நிறைய பிஞ்சுகள் வந்து கொட்டி போகிறதும் இயற்கை தான். அதுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. நான் பலமுறை இதை சொல்லிட்டேன். அதேமாதிரி இப்போ காய் வந்ததுனால நம்ம இப்போ இந்த செடிகளுக்கு தண்ணி விட்டுட்ருக்கோம். வெயில் அதிகமாக இருக்குது. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பிஞ்சுகள் பிடிச்ச செடிகளுக்கு வந்து நம்ம தண்ணியும் பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் காய் நல்லா சைஸ் பெருசாகும். நம்ம பழுக்கிற நிலைமையில் வரும்போது, முதிர்ச்சி அடையும் போது நம்ம அந்த மாதிரி முதிர்ச்சி அடைகிற ஸ்டேஜ் வரும்போது நம்ம தண்ணி விடுறதை நிப்பாட்டிக்கலாம். அப்போ நல்லா இனிப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது ஜெயண்ட் ஐவரி. நம்ம ஏற்கனவே பார்த்தது ஐவரி, அது க்ரீன் கலர். இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வரும். பழங்கள் ரெட் கலரில் வரும். ஒரு கொத்தில் எவ்வளோ பிஞ்சுகள் வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த பிஞ்சுகள் வந்து எல்லாமே காயாக போகிறதில்ல. இதில் ஒரு 2 பிஞ்சு தான் இதில் தங்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த சீசனில் காய்ச்சிருக்கு. ஆனால் நிறைய பிஞ்சுகள் இருக்கிறத பார்க்கலாம். இங்கே இந்த பக்கம் பாருங்கள், நிறைய பூக்களும் வந்திருக்கு, பிஞ்சுகளும் வந்திருக்கு. பாருங்கள், கொத்து கொத்தாக காய்க்கிற தன்மையுடையது இந்த ஜெயண்ட் ஐவரி. இந்த செடிகள் பார்த்தீங்கன்னா நம்ம கிரீன்லேண்ட் நர்சரியில் ஒரு 3 அடி உயரத்துலேருந்து 10 அடி 12 அடி உயரம் வரைக்கும் செடிகளை சேல் பண்ணுறோம். பெரிய பெரிய செடிகள் கூட இருக்குது, காய்களோட கூட பெரிய செடிகள் இருக்குது. வீடியோவில் காமிச்ச செடிகள் மட்டும் இல்லை, இதை தவிர நிறைய செடிகள் கிட்டத்தட்ட எக்ஸாட்டிக் வெரைட்டியில் ஒரு 200க்கு மேற்பட்ட ரகங்களை நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். வெரைட்டிலே ஒரு 100 ரகத்துக்கிட்ட சேல் பண்ணுறோம். நீங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா எங்கள் கிரீன்லேண்ட் நர்சரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா புதுசாக நிறைய தோட்டங்கள் உருவாக்குறாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தகவல்கள் தெரியலை. இந்த செடிகள் எங்கே கிடைக்குங்கிறது தெரியாதவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.